மிக்பூர் ரொம்ப சின்ன கிராமம். ரோடு சரியா இருக்காது, ஆனா மனுஷங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. காலையில கோயில் மணி அடிச்சா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் அவனவன் வேலையில இறங்கிடுவாங்க. பணம் யார்கிட்டயும் அதிகமா இருக்காது, ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு: பசி. அந்த பசிக்கு கிராமத்துல ஒரே பதில்: மட்டன். எந்த வீட்ல மட்டன் சமைச்சாலும் அந்த வாசனை முழு தெருவையும் சுற்றி வரும். என்னடா, இன்னைக்கு யாரு வீட்ல கல்யாணமா அப்படின்னு காமெடியா பேசுவாங்க. ஹைவே ரெஸ்டாரண்ட். கிராமத்துக்கு வெளியே ஹைவே ஓரமா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். போர்ட்ல தங்க எழுத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்னு மின்னும். கிராமத்துக்காரங்க எல்லாம் அதுக்கு முன்னால போயிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள போறது அது கனவு மாதிரி. ராஜ். ஒரு நாள் ராஜ் சைக்கிள்ல பால் டப்பால கட்டிட்டு போய்கிட்டு இருந்தான். அந்த ரெஸ்டாரண்ட் முன்னால நின்னு போர்டு பார்த்தான். அட, மட்டன் கறி 650 ரூபாயா? இவ்வளவு பணம் எங்க வீட்டோட ஒரு வார செலவு. டேய், இவங்க மட்டன் விக்கல, பேரு விக்கிறாங்க. பிளேட்டோட சேர்த்து பெருமை ஃப்ரீ. ராஜ் சிரிக்கல. அவன் முகம் முழுக்க சீரியஸ். அவன் மனசுல ஒரே யோசனை: கிராமத்துக்காரங்களுக்கு மட்டன் பிடிக்கும், ஆனா அது பண்டிகை நாளுக்கு மட்டும். ஒரு நாள் நான் அப்படி ஒரு வேலை செய்வேன். என்ன வேலை? கிராமத்துக்காரங்க எல்லாரும் வயிறு நிறைய மட்டன் சாப்பிடணும். ஓஹோ, விலை எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபாயா? டேய், நீ மட்டன் பேசுறியா இல்ல பானிபூரி பேசுறியா? நான் சீரியஸா சொல்றேன். ராமன் சிரிச்சான். ஆனா ராஜ் முகம் அசையவே இல்லை. ராஜ் வீட்டுக்கு போய் அம்மா சீதாவிடம் எல்லாம் சொன்னான். கனவு நல்லதுதான்டா, ஆனா மட்டன் கம்மி விலை இல்ல. உன்னை நீயே உடைச்சிக்காத. அம்மா, நான் உடைய மாட்டேன், வழி கண்டுபிடிப்பேன். உழைப்பு ஆரம்பம். அடுத்த நாளிலிருந்து காலை பால், மதியம் வயலில் கூலி, சாயங்காலம் தள்ளுவண்டியில வேலை. ராமனும் கூடவே. ஆனா அவன் ஸ்டைல் வேற. வேலை செய்யறப்போ ஜோக். ராஜ் கோபால் தாத்தாவின் கசாப்பு கடைக்கு போனான். தாத்தா கொஞ்சம் கராரு, ஆனா மனசு நல்லது. தாத்தா, எனக்கு மட்டன் வேணும். கிராமத்துக்காரங்களுக்கு கம்மியா போடணும். சரி, ஆனா ஒன்று, மட்டனுக்கு மரியாதை இருக்கணும், வேஸ்ட் கூடாது. நன்றி தாத்தா. கிராம சந்திப்பில் ஒரு சின்ன இடம். பழைய சுள்ளி, ஒரு கடாய், 2 பானை. போர்டுல ராமன் எழுதி வைத்தான்: ராஜ் கடாய், 10 ரூபாய்க்கு வயிறு நிறைய மட்டன். வாசனைதான் விளம்பரம். முதல்ல வந்தது மீனா அக்கா. அட, நிஜமாவே 10 ரூபாய் தானா? பிளேட் நிறைய போடுவியா? அக்கா, முதல்ல டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அடே, மசாலா கல்யாண வீடு மாதிரி இருக்கு. சூப்பர்டா. அதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் வரிசையில். சாயங்கால நேரம் ராஜ் கணக்கு பார்த்தான். முகம் சோர்ந்தது. எவ்வளவு நட்டமானது? நட்டம் இல்ல, என் சொந்த சுள்ளி அணையுது. நாளைக்கு மட்டன் வாங்க பணமே இல்ல. அந்த இரவு ராஜ் சுள்ளி பக்கத்துல உட்கார்ந்து யோசிச்சான். நான் சரியா பண்றேனா? அப்போ அவன் பார்த்தான் சிரிக்கிற குழந்தைகளின் வயிறு நிறைஞ்ச முகங்கள். இதுதான் விஷயம். பணம் சேர்க்க வழி கண்டுபிடிக்கணும். ஹோட்டல் மேனேஜர் விக்ரமுக்கு தெரிய வந்தது. அவன் ஹோட்டல்ல மதியம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. ரோட்ல ஒரு கிராம பையன் 10 ரூபாய்க்கு மட்டன் விக்கிறானாமா? சார், அது 2 நாள் தான். அப்படி இல்லனா நான் சும்மா விட மாட்டேன். ஹோட்டல் மேனேஜர் ராஜ் கடைக்கு வரான். ராஜா, நீ ஸ்டால் மூடு. லைசென்ஸ் இருக்கா? அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா மூட மாட்டேன். ஹீரோ வேஷம் போடாத, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சார், கம்ப்ளைண்ட் பண்ணினா வயிறு நிறையாது. விக்ரம் கோபமா பார்த்துட்டு கிளம்பிட்டான். அந்த இரவு ராஜ்க்கு கனவு வந்தது. ஒரு பெரிய கடாய், மட்டன் முடிவே இல்லாம கொதிச்சுட்டே இருக்கு. அந்த கனவுல பெரிய கடாயிலிருந்து ஆவி பறந்துச்சு. அந்த ஆவிக்குள்ளிருந்து ஒரு குரல்: நீ எவ்வளவு பகிர்றாயோ அவ்வளவா அது பெருகும். ராஜ் தூங்கலையே திடுக்கிட்டு எழுந்தான். காலை எழுந்தாலும் அந்த வார்த்தை அவன் தலையிலிருந்து போகவில்லை. ராஜ் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தபோது ஒரு மூதாட்டி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய மசாலா பெட்டியும் ஒரு பழைய சட்டியும் வைத்திருந்தாள். மகனே, நீ மட்டன் வைக்கிற,
ஆனா உன் முகத்துல பணம் தெரியல. உன் கண்கள்ல தெரிகிறது மக்கள் சாப்பிடணும்னு. பாட்டி, முயற்சி பண்றேன். ஆனா செலவு? செலவ வாழ்க்கை பார்த்துக்கும். முதல்ல மனசு சுத்தமா சரியாவை. பாட்டி அந்த கடாய ராஜ் முன்னாடி வைத்தாங்க. வெளியில கருப்பா, ஆனா உள்ளே ஒரே மின்னல். ஓரத்துல சின்ன எழுத்துல ஏதோ பொறிச்சிருந்துச்சு. பாட்டி, இந்த கடாய் ஸ்பெஷலா? கை சுத்தமா மனம் சுத்தமா இருந்தாதான் எல்லாம் ஸ்பெஷல். இதுல சமைச்சா சாப்பாடு குறையாது. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன பாட்டி? பேராசையோட சமைக்கக்கூடாது. பசியோட வந்தவன எப்பவும் திருப்பி அனுப்பக்கூடாது. 10 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய், இல்லைன்னாலும் பிளேட் கிடைக்கும். ராஜ் அந்த கடாயை சுள்ளில வச்சான். எண்ணெய், வெங்காயம், அந்த டப்பாவிலிருந்து ஒரு ஸ்பூன் மசாலா. வாசனை, காரம் இல்லை, வீட்டு சாப்பாடு மாதிரி. ராஜும் ராமனும் ஒருத்தர் பார்த்தாங்க. சிறிது நேரம் பேசிய பிறகு பாட்டி கூட்டத்திற்குள் மறைந்து விட்டார். டேய், எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கும் தான். சாயங்காலம் வரிசை ரொம்ப நீளமா நின்னுச்சு. ராஜ் பிளேட்டு போட்டுட்டே இருந்தான். சாதாரண கடாய் இருந்தா 20 பிளேட்ல காலி. ஆனா 20, 25, 30 இன்னும் மட்டன் இருக்கு. டேய், இந்த கடாய் நிக்கவே மாட்டேங்குதே. அப்போ ஹரி வந்தான். ஒரு கூலி தொழிலாளி. தலை குனிஞ்சு நின்னான். ராஜண்ணா, இன்னைக்கு வேலை கிடைக்கல. 10 ரூபாய் இல்ல. இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி, நாளைக்கு வா. இல்லனா நீ சாப்பிடு. நாளைக்கு இருந்தா கொடு, இல்லனாலும் பெருமாள். ஹரி பிளேட்டை வாங்கினான். அவன் கண்கள் நனைய ஆரம்பிச்சது. நன்றி அண்ணா. அதே நேரம் கடாயிலிருந்து ஆவி கொஞ்சம் ஜாஸ்தியா பறந்துச்சு. கடாய் சந்தோஷப்பட்ட மாதிரி. அந்த இரவு ராஜ் பணம் எண்ணினான். நஷ்டம் இல்லை. நாளைக்கு மட்டன் வாங்கலாம். அப்போதான் புரிந்தது. மந்திரம்னாலதான் முடிவில்லாத மட்டம். 2 நாள் கழிச்சு விக்ரம் உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் ஸ்டாலுக்கு வந்தாங்க. என்ன சமைக்கிற? மட்டன் சார். லைசன்ஸ், கிளீன்லினஸ்? சுத்தமா வைக்கிறேன் சார். லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணினா போதாது, ப்ரூஃப் வேணும். அவர் ஸ்டால் முழுக்க பார்த்தார். எதுவும் தப்பில்லை. நாளைக்கே பஞ்சாயத்து ஆபீஸ் போறேன் சார். அவர்கள் சென்று விட்டனர். ராஜ் நிம்மதியடைந்தான். ஆனால் ஒரு புதிய பதட்டம் ஏற்பட்டது. ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவதுதான் அது. நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். நீ தைரியத்தை விடாத. கடாய் வந்ததுக்கப்புறம் ஸ்டால் செம்மையா ஓட ஆரம்பிச்சுது. ஆனா சில பேருக்கு தோணுச்சு, ராஜ் இப்போ பணக்காரன். சிலர் வரிசை இல்லாம உள்ள வர்றாங்க. சிலர் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. முடிவு 10 ரூபாய் மட்டன் இன்னும் கிடைக்குது. ஏழை மக்கள் வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. ஏன்னா கடாயில மந்திரம் இல்ல, மனித மனசுல தான் மந்திரம்.